வணக்கம் நேயர்களே. மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலும் நான் தெற்கு வாசலும் தெற்கு வாசலில் வாழ்றவர்களுக்கு 45 டிகிரி சில இடத்துல கிராஸ் ஆன வீடுகள், இதுல தனியா போட்டிருக்கேன். 45 டிகிரினா சில இடத்துல வந்து இப்போ கல்கத்தா நம்ம போறோம். கல்கத்தால ஒரு ஏரியாவுடைய பேர் சால்ட் லேக். அந்த லேக் ஏரியா அப்படின்னு சால்ட் லேக் ஏரியா வந்து பல ஆயிரம் பங்களா இருக்கு. அந்த ஏரியால கம்பாஸ் வச்சு பார்த்தோம்னா சூரியன் வந்து இப்படி 45 டிகிரி ட்ரையாங்கிளா இருக்கு. அந்த மாதிரி வீடுகளை என்னென்ன தோஷங்கள் இருக்கு, அந்த மாதிரி தோஷம் இருந்தால் அந்த வீட்டில் வந்து வாழ்றவங்க வந்து எப்படி வாழ்றாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி பிரச்சனை இருக்கு, அது எப்படி பண்ணா நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் எந்த மாதிரி ஆளுங்களுக்கு எந்த மாதிரி தோஷங்கள் இருக்கின்றது, அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு இந்த வரைபடத்தில் காட்டுறேன். இது பாருங்க, இந்த வரைபடத்தில் இப்படி போட்டிருக்கேன். இது கிழக்கு ஈசானி இந்த பக்கம் வருது. இது தெற்கு வாசல். தெற்கு வாசல்ல மத்திய பாகத்தில் அவருக்கு நுழைவாசல். இங்க வந்து தண்ணி தொட்டி இருக்கு. இங்க படிக்கட்டு, இங்க மேல் மாடியில காலியான இடம் கொடுத்துட்டு இங்க டாய்லெட் பாத்ரூம் கட்டியிருக்காங்க. இது பெட்ரூம். பெட்ரூமும் ஈசானியத்துல வர்ற பெட்ரூம். அந்த ஈசானியத்துல வர்ற பெட்ரூம் தெற்குல தலை வச்சு படுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தோஷத்தையே பார்க்கலாம், அப்புறம் பரிகாரத்துக்கு போகலாம். எப்பொழுதும் தெற்கு வாசல் இருந்து வீட்டுல நுழையும் போது இந்த இடத்துல அக்னேய கார்னர்ல தண்ணி தொட்டி இருந்ததுன்னா அந்த வீட்டுல அவருக்கு ஃபர்ஸ்ட் குழந்தையும், அதுவும் பெண்ணாக இருந்தா அந்த பொண்ணுக்கு ஹெல்த் நல்லா இருக்காது. சில பேருக்கு வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து அல்பாயு யோகம் ஏற்படும். இரண்டாவது, இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லா காலியான இடம் விட்டு அவருடைய மகன் இந்த இடத்துல பழக்கிறவர். நான் பெரிய ஆடிட்டர்லாம் பார்த்துருந்தேன், பெரிய இடத்துல வேறு ஆளுங்கெல்லாம் பார்த்துருக்கேன். இது சின்ன வீடாவே காட்டுறோம். இந்த மாதிரி இருந்தாலும் அவர் வந்து நல்லபடியா பேசுவார், ரொம்ப பணம் சம்பாதிக்கலாம், நல்லபடியா இருக்கலாம். ஆனால் அவர் வந்து வீட்டுக்குள்ள வெளியே கிருஷ்ண பரமாத்மா மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொன்னோம். கிருஷ்ண பரமாத்மா பேரை கெடுக்கலைங்க, அவருடைய ஸ்டைல் நல்லா இருக்காரு. வீட்டில் வந்து பார்க்கறது எல்லாருக்கும் நல்லபடியா பேசுவார். ஏனென்றால் ராகுவுடைய நுழைவாசல் இந்த இடத்துல இவ்வளவு காலியான இடம் தான், அது வந்து ராகுவாக இருக்கும். ராகுவாக இருந்து ராகு வாசலாக இருந்து அந்த இடத்துல அவர் படுத்தாருன்னா அவருக்கு வந்து மனம் சரி இருக்காது. மீண்டும் அவருக்கு வந்து பல சம்சாரங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி யோகத்தை உண்டாக்கும். இப்பொழுது இந்த மாதிரி வாசல் இருந்து இந்த மாதிரி வீடு இருந்து ஒண்ணுமே மாற்ற முடியல. ஆனா எங்க மாமனார் கிட்ட சொல்லலாமா? ஏன்னா பக்கத்து ரூம்ல தான் அவர் படுக்கிறாரு. அவர் வந்து என்ன செய்வாரு, சோதான் பையனை சொல்றேன் அப்படின்னா, பையனும் சொல்ல வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், நீங்க ஒண்ணு மாத்திரம் சாதாரணமா செய்யணும். ஏன்னா சில பேர் தப்பு செய்யறவங்களுக்கு நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து சீக்கிரம் ஒத்துக்க மாட்டார், ஏதாவது வழியை சொல்வார். அப்படி இப்படி இந்த வாசலை இங்க மாத்துங்க. இந்த வாசலை மாத்தீங்கன்னா பிரச்சனை போயிடும். வாசலை மாற்ற முடியல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கண்ணாடி போடுங்க. இந்த நுழைஞ்ச உடனே இந்த இடத்துல கண்ணாடி இருந்ததுன்னா அந்த பிம்பம் தெரியும். அந்த பிரச்சனை 30% மாறிவிடும். அப்பொழுது உங்க மாமனார் கிட்ட சொல்லிட்டு, உங்க வீட்டுல பெரியவங்க யார் இருந்தாலும் சரி அவங்க கிட்ட சொல்லிட்டு இவருடைய பெட்ரூமை வந்து இந்த இடத்துல மாத்தி விட்டு தெற்கு திசையில ரூம் கட்டிட்டு அதுக்கு ஈசானியத்துல டோரை போட்டுட்டு நீங்க தெற்கு வாசலாக இருக்கிற வீட்டுல இந்த இடத்துல ஈசானியத்துல பெட்ரூம் போட்டுட்டு தெற்குல தலை வச்சு படுத்தீங்கன்னா இந்த பீடை பிரச்சனை தோஷம் எல்லாமே நீங்கிவிடும், நல்லபடியா வாழலாம். இதுல நீங்க இந்த தண்ணி தொட்டி கண்டிப்பா எடுக்கணும். இந்த தண்ணி தொட்டி அங்க இருந்ததுன்னா நம்ம வீட்டுல எவ்வளவு பணம் வந்தாலும் நம்ம பசங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி தொட்டிய இந்த இடத்துல மாத்தணும். இந்த மாத்தனா எப்படிங்க, தெற்கு வாசல்ல இருந்து தண்ணி உள்ள போவாது அப்படின்னு ஒரு பைப் லைன் இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல மாத்துங்க. அப்போ வந்து உங்களுக்கு இருக்கின்ற வேக தோஷம், அதாவது ஒரு வேகம் வருது, அந்த வேகத்துடைய தோஷம் உங்களுக்கு நீங்கும். ஏன்னா கிழக்கு இந்த இடத்துல இப்படி வருது, கிழக்கு இப்படி இருந்தா இப்படி வரும், கிழக்கும் இந்த திசை தெற்காக வருது. இந்த வேக தோஷம் அப்படின்னு அந்த வேக தோஷம் நீங்கிடும், உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா உங்க அப்பாவுக்கும் ரூமை மாத்தணும். இல்ல அவர் மாத்தலன்னா பரவாயில்ல, அவருக்கு ரூமா. இதுல என்ன தெய்வ பரிகாரங்கள் இருக்கு பாருங்க. தெய்வ பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 45 டிகிரியும் அக்னேயத்தில் தண்ணி தொட்டியும் கிழக்கு ஈசானியத்துல பெட்ரூம். கிழக்கு ஈசானிய பெட்ரூம்ல படுக்கிறவங்க கோயிலுக்கே போக மாட்டாங்க. கோயில் சொன்ன என்ன சாமி என்ன செய்வார், நம்ம போலாமா, அது ஏதாவது நான் ஆபீஸ்ல பிஸியா இருக்கேன்னு, ஆபீஸ்ல பிஸியா இருக்க மாட்டார், போன்ல ஏதாவது பேசின்னு இருப்பார், யாருக்கிட்டயாவது சுத்தின்னு இருப்பார். ஆனா சாமி கோயில் போக மாட்டார். ஏன்னா அங்க போனா ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணா எனக்கு கிடைக்கிற இந்த சுகம் நீங்கிடும்
ஏதாவது இவங்க ஏதாவது மந்திரம் பண்ணிடுவாங்க, எனக்கு இருக்கிற வாழ்க்கை கெட்டு போடும் அப்படின்னு உள்ள ஒரு பயம் இருந்து வெளியே பயம் இல்லாமலும் பேசுவார்கள். நீங்க என்ன செய்யலாம், நீங்க பெருமாள் கோயில் போகணும். நீங்க மெட்ராஸ்ல இருந்தாலும் சரி, ஹைதராபாத், தில்லி இருந்தாலும் சரி, அந்த பக்கம் இருந்தா அங்க பெருமாள் கோயில் இல்லை அப்படின்னா கிருஷ்ணன் கோயில் போங்க, ராமர் கோயில் போங்க. எப்போ போகணும்? புதன்கிழமை போகணும். புதன்கிழமை போனா இந்த தோஷம் நீங்கும். புதன்கிழமை உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ போங்க. நாங்க ஆபீஸ் போறோங்க, வர்றதுக்கு நைட்டு லேட்டா ஆகுது அப்படின்னா மானசீகமா காலையில போகும்போது வீட்டுல கிருஷ்ணன், பெருமாள், ராமன் அவருடைய அவதாரத்துடைய போட்டோ வச்சுட்டு காலையில கும்பிட்டுட்டு போங்க. வீட்டுல பழக்கும் பொழுது நைட்டு முட்டி கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் படுங்க. சாப்பிடுற நேரம் அவரும் வீட்டுல இருந்தாருன்னா நம்ம வீட்டுல இருக்கிற சமையல் அறை, கிச்சன், அதுக்குள்ள உட்காந்து சாப்பிடுங்க. இடம் சின்னதா இருக்கு பரவாயில்ல, கீழே உட்காந்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இந்த தெற்கு வாசலுடைய தோஷம் நீங்கிடும். இல்ல கிச்சனுக்கு வெளியே இடம் இருந்தா அங்க உட்காந்து டைனிங் ரூம்லயும் அங்க உட்காந்து சாப்பிடாதீங்க. ஆவற வரைக்கும் கிச்சனுக்குள்ளே உட்காந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி கிச்சனுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டா உங்களுக்கு இந்த தோஷம் கண்டிப்பாக நீங்கிடும். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? இருக்கும். மனிதனாக பிறந்தா ஏதாவது இருக்கும். அதை எழுதி வரைபடம் போட்டு ஜி தமிழ் சேனலுக்கு எழுதி அனுப்புங்க. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் அதுக்கு என்னென்ன பரிகாரம் சொல்லணுமோ சொல்றோம். நன்றி, வணக்கம்.